வணக்க மக்களே, டிராகன் பழத்துடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிராகன் பழம் பேரே புதுசாக இருக்குல்ல, இது என்னன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சப்பாத்தி கள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கள்ளி செடி வகையை சார்ந்தது தான் இந்த டிராகன் பழம். பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய புதுமையான மருத்துவ நன்மைகளை இந்த டிராகன் பழம் கொண்டு இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். டிராகன் பழத்தில் கரோட்டின், லைகோபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கிறதால புற்றுநோய்கள் உங்களுடைய உடலை தாக்காமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த டிராகன் பழம் தான் உதவிகரமாக இருக்குது. மேலும் புரோஸ்டேட் புற்றுநோய் கட்டிகள் உடலில் வளராமல் தடுக்கிறதுக்கும் டிராகன் பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் உருவாகக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இந்த டிராகன் பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அப்போ தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு முத்தி போகாமல் நீங்கள் தடுக்க முடியும். ஸோ அதே போல் புற்றுநோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக டிராகன் பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு டிராகன் பழம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க இந்த டிராகன் பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அடிக்கடி நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம். மேலும் இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் அதிகரிக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களிலிருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றப்போ பலவிதமான நோய்களை நீங்கள் அட்டாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டிராகன் பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ரத்த உற்பத்தியை மேன்மேலும் நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு, ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரத்த உற்பத்தியை அதிகரிக்கணும். அதாவது ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அவங்க அதிகரிக்கணும். அப்போ தான் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டு அவங்களுடைய அனிமியான்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை வந்து குணமடைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு இரும்பு சத்து தேவை. அப்போ அதுக்கு தேவையான அளவு இரும்பு சத்து வந்து அதிகமாகவே இந்த ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு இந்த இரும்பு சத்து வந்து இந்த டிராகன் பழத்தில் இருக்கிறதால நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை அப்போ தான் இந்த ஹீமோகுளோபின் உங்களுடைய உடலுக்கு வந்து எடுத்து செல்லும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரத்த சோகையம் சொல்லக்கூடிய இந்த அனிமியா ப்ராப்ளத்தை வராமல் தடுக்க, குணப்படுத்திக்க, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். செரிமான கோளாறுகளை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கு டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. டிராகன் பழத்தில் அதிக அளவு ஃபைபர் இருக்குது, நார் சத்து இருக்கிறதால செரிமான கோளாறுகளை இதை தடுக்கிறதுக்கும், அதே சமயம் இந்த மலச்சிக்கலெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களை தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும், வராமல் தடுக்கவும், குறிப்பாக இந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் வராமல் தடுக்கணும், குணப்படுத்திக்கணும் அப்படின்னா டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட், ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த டிராகன் பழம் ஒரு சிறந்த பழம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் ஃபுட்டு நீங்கள் இந்த சாய்ஸாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடலில் குளுக்கோஸுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். மற்றும் ஆரம்ப நிலை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை முற்றிலுமாக உங்களுக்கு ஆரம்ப நிலையிலே க்யூர் பண்ணிடும். ஸோ சுகர் வந்து இப்போ தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக டிராகன் பழத்தை எடுத்துக்கும் போது பிளட்டில் உங்களுடைய சுகரோட அளவை நீங்கள் முற்றிலுமாக நீக்கிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனை உங்களுக்கு வராது, நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அந்த சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை டிராகன் பழம் உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். விட்டமின் சி அதிக அளவு இந்த டிராகன் பழத்தில் இருக்கிறதால முகப்பரு, வயது முதிர்வை தடுக்கிறதுக்கு மற்றும் சருமம் வறண்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் டிராகன் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும், சருமம் வந்து ரொம்பவே பளபளப்பாக இருக்கும், தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஏஜை வந்து வெளியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எங்காக இருப்பீங்க, உடலமைப்பிலும் எங்காக இருப்பீங்க, தோல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும், சுறுசுறுப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை நீங்கள் குறைக்கிறதுக்கு டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் அதிகரிச்சுட்டு கெட்ட கொழுப்புடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இந்த டிராகன் பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல கொழுப்பை மட்டும் போதுமான அளவுக்கு வச்சுக்கிட்டு கெட்ட கொழுப்பை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னால தான் அந்த பக்கவாதம், மாரடைப்பு இது போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் வராமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ கெட்ட கொழுப்பை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. இதய நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் அப்போ தான் நீங்கள் வராமல் தடுக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் டிராகன் பழத்தையும் உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த டிராகன் பழம் ஒரு பெஸ்ட்டான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த டிராகன் பழத்தை சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய உடலுக்குரிய தேவையற்ற கொழுப்புகளை ஆரோக்கியமான முறையில் கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் போதுமான அளவுக்கு குறைச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை சாப்பிடுங்க. முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். இப்போது தலைமுடி உதிர்வதற்கு அதுக்கு ஒரு தீர்வு தேடணும்
உதிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிராகன் பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பெரிதும் நல்லது. ஸோ இப்போ நீங்கள் டிராகன் பழம் முடி உதிர்வு மட்டுமா தடுக்குமா, அப்போ வேறு எதுவும் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி நன்றாக வளர்வதற்கும் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கறதும் இந்த டிராகன் பழம் தான். ஸோ முடி வந்து நன்றாக வளரணும் அப்படின்னாலும், முடி உதிர்வை தடுக்கணும் அப்படின்னாலும், நீங்கள் இந்த முடி வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கோங்க. அதை சரி பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய முடி வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்திக்கலாம். எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை எடுத்துக்கலாம். டிராகன் பழத்தில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதால பற்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கும், அதே சமயம் கால்சியம் கிடைக்கும் போது எலும்பு வந்து உங்களுக்கு வலிமையாக இருக்கிறதுக்கும் இந்த டிராகன் பழம் தான் உதவிகரமாக இருக்குது. ஸோ அப்போ எலும்புகளை ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை சாப்பிடும்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். இந்த டிராகன் பழத்துடைய விதைகளில் புரதம், ஒமேகா 3, ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். கூடவே உங்களுடைய உடல் குளிர்ச்சி அடையும், உடல் சூட்டையும் தணிக்கும். ஸோ இந்த கோடை காலத்தில் நீங்கள் இந்த டிராகன் பழத்தை எடுத்துக்கிறது உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கோடை காலத்தில் இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் அப்போ தான் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டிராகன் பழத்தை சாப்பிடுங்க. டிராகன் பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.